என்ன பண்ணு தெரிஞ்சுக்கலாமா? இது உடைக்கிறா அவகிட்ட அடி வாங்கினவன் இதுல ஒரு ஆசை பாத்து அங்க மட்டும் மூங்கில் மட்டும் தான் சாப்பிடும். மூங்கில் ஏற்பட்ட சொல்லிடலாமா? வணக்கம் கைஸ், இருங்க இப்போ வருதுங்க. அது என்னது? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. நீ எங்க ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் த நம்ம சேனல் vlogல இன்னைக்கு என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஊட்டிக்கு தாங்க போக போகிறோம். அதான் vlog. நீங்க யாருப்பா? நீங்களா? நீங்க போறோம், அலப்பற பண்றோம். ஆமா, உள்ளவா தம்பி, நான் குடியார வீட்டுல இருந்து வந்திருக்கேன்டா. தம்பி, நான் குடியான பசங்க வீட்டுல இருந்து வந்திருக்கேன்ப்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்காவை பார்த்தா மட்டும்தான் சுவர் வரும். என்ன பண்ணுவோம்? இவனை பாராட்டுங்க எல்லாரும் சேர்ந்து. அக்கா கல்யாணத்துக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்க, என்னன்னு தெரியல. நீங்க 4 நாள் முன்னாடி போய் போயிருவீங்க. ஐயா சமூகத்துக்கு வணக்கம். வாழ்த்துக்கள் வணக்கம். பேய் வராதுங்கிறாங்க, வருங்கிறாங்க. செடி உடைச்சது பத்திரியா? சாமியார் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். மாறிட்டு இளையமான் மாதிரி இருக்கிறான். பூமி எடுத்துட்டு ஆகப்பட்டது என்னவென்றால் தம்பி, தாவறது ஓடுறது அப்படி பல விஷயம் வேண்டாம். அடிச்சிருக்கியா? ஆமா, அவ்வளவு சீக்கிரம் மேல கைய வச்சிருக்கு. ஏரியாவை தாண்டி நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. गाइस ஃபேமிலிஸ், பாத்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு. வண்டி என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. ஓகே ஃபேமிலிஸ், பாத்தீங்கன்னா இந்த வண்டியில தான் வேற போய் ஊட்டிக்கு போக போறோம். அன்னைக்கு மாதிரி அவசரப்பட வேண்டாம். பூஜை என்ன சொல்றேன் கேளுங்க. இல்ல சரி, ஏதோ அடி சாமி சொல்றாப்லங்க. கம்பனுக்காரற கார்த்தினா அன்னைக்கு மாதிரி குடுமை பிச்சிட்டு உடைக்காத, அதையும் சொல்லிட்டேன். குடுமை பிச்சிட்டு ஓட அவசரம் இல்லாம. ஏய் நல்ல படம் ஓடணும், இந்த சீட்ல உட்கார்ந்து நல்ல படம் போடு. கமெண்ட்னா நீ படத்தை போடினா அவ்வளவுதான். தாத்தா படமெல்லாம் வேணாம். தாத்தா நீ கமெண்ட் இதெல்லாம் பேசவே கூடாது. அங்கிள் கார்த்தி அங்கிள், இங்க சீட் வாங்க அங்கிள். சீட் இருக்கு அங்கிள், இங்க வாங்க. சின்ன பையனா கலாய்க்கிறாங்க. நம்மளால இருக்கணும், அறக்கணும்.
சாமியார் கோவம் வந்துச்சு. எல்லாம் பார்த்து பேசுங்க, அப்புறம் சுயநல பேசுனா அவ்வளவுதான் படுத்துருவேன். 7 மணி தாய் வந்திருப்பீங்க. ஐயோ பாவங்க சாமியார் வந்து விட்டுட்டு சோதிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம பூமியை செட் பண்ணிட்டு பாட்டு கேட்டு அப்படியே வைப் பண்ண போறோம் கைஸ். அதாவது பாட்டு போட போறாங்கல்ல, பழைய காத்து போட போறாங்க. சாமியாரே சொல்லிட்டாருங்க, பாட்டு போடவே போராடிப்பாங்க. எனக்கு பாட்டு தேவையில்லை, நான் தனியாக பாட்டு கேட்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா போயிட்டாருங்க. அவர்களே எனக்கு கமெண்ட்ஸ் வெங்காயம் வேலையா அவரே பாவங்க மனசு உடஞ்சு போயிட்டாப்புல. இங்கே அப்படியே ஜூம் பண்ணோம்னா ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. கார்த்தினா நீ தூங்குன்னு தான் சொல்றோம். ஹலோ கார்த்தினா, கார்த்தினா கார்த்தினா வாங்குறாரு. அப்படியே ஆய் சொல்லுங்க. ஒரு பெரிய மனுஷன் பின்னாடி வா. வாங்க, என்ன காது பின்னாடி வாங்க. வரையா இல்ல நான் முன்னாடி வரட்டுமா? இது நீ வரையா நான் வரவா? இல்ல அப்படி இல்ல, எப்படி தெரியுமா, நீ வெளியே வந்தா நீல கொண்டா என் பங்கு சொல்லி ஒப்பன் கொண்டா பாட்டு போடுங்க வைப் பண்ணலாம். யூடியூப்ல பாட்டு போடுங்க வைப் பண்ணலாம். தயவு செஞ்சு படம் வேணாம். இங்க கொஞ்சம் காப்பாத்துங்க. இங்க பாருங்க, புதுசா மெமரி உட்காந்துட்டாருங்க. அடி பிச்சிரா வருவேன். பாட்டை போட சொல்லுங்க. ஒரு பெரிய மனுஷன் பாருங்க, ஒரு மூஞ்சி லைட் அடிங்க. அந்த மனுஷன் தான் கடவுள். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் டீ குடிக்க மாட்டேன், மற்றவங்களும் குடிக்கிறதுனால வெயிட் பண்ணுறேன். டீ குடிச்சு நீங்கள் மார்னிங் மீட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாட்டு செட்டுக்காக பார்த்தீங்கன்னா 10 பேர் போட்டு கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டுருக்காங்க. முதல் ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அண்ணாங்க. கார்த்தி அண்ணா, உங்கள் கருத்து என்ன? செருப்பா இருக்கலாம். அவர் பண்ற ஆட்டத்தை வாங்க தாங்க முடியல. இப்ப கரெக்ட் ஆச்சுல சாமின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 5 மணிக்காக வந்துவிட்டோம். 5 மணிக்கு வந்து ரூம் ஸ்டே பண்ணிட்டு மணி பார்த்தீங்கன்னா மணி 8 போகுதுன்னாங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருங்க. ஆனந்தப்போ எல்லாம் ஏறி அடுத்து எங்கே போகலாங்கிறத சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபேமிலிஸ், இங்கே ஸ்பாட் இருக்கோம். அந்த ஸ்பாட் போயிருக்கோம்னா கட்சன் ஃபுல்லாக தெரியல, கார்டனுங்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. நான் கீழே டைட்டில் மென்ஷன் பண்ணுறேன். அதென்னு கேட்டு தெரிஞ்சு டைட்டில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஓகே ஃபேமிலிஸ், பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தாங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இடமும் சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாக சொல்லணும்னா சான்ஸே இல்லை. வர்ற மாதிரி பாருங்க, இந்த பக்கம்லாம் செம இருக்குது. ஏங்க இந்த இடம் பாருங்க, சொர்க்க மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்தோடனே எப்படி இப்போ பார்த்தோன்னே இருக்கீங்க, எப்படி இருக்குது? பட்டாசு எடுக்குது. ஊட்டி பிளான் பண்ணுறீங்க, மறக்காமல் பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணுங்கள் கைஸ். பட்டங்க பார்த்தீங்களா, சாமியாரே சொல்லிட்டானுங்க. அப்புறம் என்னங்க, கிளம்பி ஊட்டிக்கு வந்துடுங்க, வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த பக்கம்லாம் சூப்பராக வச்சுருக்கானுங்க. ஆனால் என்ன, பூ பறிச்சா முடிச்சு விட்ருவாங்க நம்மளையே. பார்த்துக்குங்க. ஏன் சாமி, உண்மை தானே? டெஃபினெட்லி. ஒரு பூ கை வச்சாலே அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சிடும். இங்கே அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். சொல்லு, யாரா அந்த பையன்? ஹவுஸுக்கு தாங்க போகிறோம். இங்கே அப்படி தோட்டம் மாதிரியே இருக்குதுங்க.
இங்கே பாருங்க யாருக்கு சொல்லு ஹாய் சொல்லு சொல்லிடு பாய் சொல்லிடு பாய். ஓகே பாய். நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தொடணும் போல இருக்குது. ஆனால் போர்டில் போட்டுருக்காங்க தொடாதீங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கானுங்க. அதெல்லாம் தொட முடியல. இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் மீன்ஸில் பார்த்துருப்போம். அதாவது நின்று போஸ்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து ஏங்க கம்பியை வச்சு என்னென்ன பண்ணணும்னு பண்ணிக்காங்க. சூப்பராகுங்க. ஏங்க மை ஃபேவரட் டாம் அண்ட் ஜெர்ரிங்க. சூப்பராகுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்து முடிச்சிட்டோம். நீ அடுத்த ஸ்பாட் தான் போக போகிறோம். அடுத்து எங்கே போகிறாங்க தெரியல. நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நானே காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் தாங்க வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே போயிடுவோங்க. இன்னும் கூட்டம் கேட் லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம விட்டுருவாங்க நினைக்கிறேன். உள்ளே போகணுமா? இங்கே தான் போகணுங்க. டிக்கெட் பே பண்ணிட்டு போகணுந்தாங்க. நம்ம போனதை பார்த்த விட அதை விட இதுக்கு பயங்கரமாக தான் இருக்குங்க. இன்னும் ஊட்டியில் என்னென்ன மறைஞ்சிருக்குமான்னு தெரியல. இப்போ ஊட்டி 3 நாள் தங்கிட்டு வந்து பார்த்துக்க மாட்டேங்க மாதிரி தோணுது. சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்து விட இந்த இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் அதை பார்க்குறது சூப்பர்னு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் சில பேர் சொன்னாங்க ஊட்டி வேஸ்ட்டு கொடைக்கானல் போவோம் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு தோடு தெரில. எல்லாமே சூப்பரான ஸ்பாட்டை வச்சுட்டு ஏன் பெஸ்ட்டு ஏன் வேஸ்ட்டுங்கிறாங்க கூட தெரியல எனக்கு. என்ன இது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நாங்கள் சுற்றி பார்ப்போம். ஃபேமிலிஸ் எங்கள் அக்கா போட்டு இப்போ அநியாயமாக வெறுப்பேற்றுறாங்க ஃபேமிலிஸ். மொதல் இந்த சாமியார் தான் சொல்லணும். அடுத்து இந்த கார்த்தியண்ணா இங்கே வாங்க சூப்பராகுங்க. ஆனால் என்னென்னா லைட்டாக மரம் தூருது. அதுதான் பிரச்சனையே. கொஞ்சம் மழை மட்டும் தூராமல் இருந்துச்சுன்னா சூப்பராக பார்க்கலாம். காதினா உள்ள தள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கார்த்தியனை வந்து ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னா டான்ஸ் ஆடாமல் கூப்பிட்டேன். அண்ணன் வரமாட்டேன்னாங்க. சரி அண்ணன் கோச்சனை சொல்லிட்டு கண்ணாடி கேட்டேன். தரமாட்டேன்ட்டேன். அது இங்கே பாருங்க குணா கேவுங்க. மனிதன் உணவு கொள்ள இது மனிதன் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. குணா கேவு ஆமா இதோட கொகை வலி குடுந்தே வச்சுக்க இல்ல பொறுக்கிட்டே எடுக்கண்டி நம்ம கிராக்ஸ்க்கு இந்த ஏரியாவுக்கு செட் ஆகாது. நான் எதில் விட்டேன் அந்த கண்ணாடியில் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த என்ன ஆச்சுன்னா கண்ணாடி வந்து கேட்டானுங்க எங்கள் அப்பா கண்ணாடி கேட்டாங்க தரமாட்டேன்ட்டேன். அதுக்கு கார்த்தியனை வந்து கண்ணாடி உடச்சு விடுவாண்டா அப்படின்னாரு. எங்கே போனாங்கன்னு தெரியலைங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னேன். நீங்கள் தான் டான்ஸ் ஆட ரீல்ஸ் வர மாட்டீங்களா அப்படின்னா அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சும்மா மினி ஃபைட் போட்டு வச்சுங்க. அது சும்மா தாங்க அதெல்லாம் மிஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஓடுது சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ஃபோட்டோ ஃபேமிலிஸை பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய மீன் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் போகுது பார்த்தீங்களா கோல்டு கலர். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டோட இவங்க ஃபால்ஸ் பாருங்க. ஆனால் பார்க்குறதுக்கே சொல்லணுன்னா செம சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா செம்ம வேறு லெவலு. சில்லுன்னு கத்தோட சூப்பராக இருந்துச்சு பாட்டு. மீன் தான் அது போக அந்த பக்கம் ஒரு நிறைய வார்த்தை இருக்குங்க. பாட்டு பாருங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்களா நிறைய வார்த்தை இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த கேங்கை ஆளை காணோம்.
சாமியார் வந்துடுவாப்ல விடிஞ்சிருமா லேட் ஆகுமா? வருவாங்களா விடிஞ்சிருமா லேட் ஆகுமா? ஏங்க இது எங்கேயும் தெரியல மக்களே. அதான் அவங்களுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். பார்த்தா ஆளையும் காணோம். ஹாய் பேசாம நம்ம மட்டும் ஓடிடலாமா? காஸ்டியூம் எப்படி இருக்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. பட்டப்பா இருக்குன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. செக் பண்றாங்க இங்கே வாங்க. டாக்டர் செக் பண்றா. இங்க பாரு காக்கா வலி வலி மாம்பே வலி புளி மாங்கா புளி வலி மாம்பே வலி புளி மாங்கா புளி டாவு டாவு டவரு விட்ட. இப்போ நாங்கள் ஒரு விளாக் எடுத்துட்டு இருக்கோங்க. எடுக்கும்போது ஒரு சைடு ஒன்று பார்த்தோம். அங்கே பார்த்தா 2 பேத்துக்கு வெறிதாம்மா. அது என்னென்ன நானே மக்களே தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு பொது இடத்த இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன சொல்றது, மனசெல்லாம் சிங்கிள் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் நம்ம கையில் வந்து அணுகுண்டு இருந்து கமிட்டட் வந்து தூக்கி வெடி தூக்கணும். அவங்க நம்மளே தாங்க பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே கொஞ்சம் காலிட்டு எங்கே வாங்க. உங்க சைடு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சைடை மார்க் பண்ணி பாருங்க யார் இருக்காங்கன்னு. என்னடா நடக்குது இங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஐயோ முடியல பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வேணாங்க மக்களே, அப்புறம் அவ்வளவுதான். தரமான செய்யுதெல்லாம் சாமியாருக்கு வயிறு எரியுது. சாமியாருக்கு வயிறு எரியுது. சாமியாருக்கு வயிறு எரியுது. அதான் நான் சொல்றேன், கம்யூனிட்டி மட்டும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. சிங்கிள்ஸ்கான ஏரியா. ஆமா அங்கதான் போயிட்டு இருக்காங்க. இடியாப்போ எங்கடா போறீங்க? பாருங்க யாரோ ஃப்ரெண்டு பிடிச்சி வந்துட்டு வராப்ல. கல்வி விட்டு ஃபேமிலிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜில் தாங்க கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கும்போது வியூ பாயிண்ட் செம்ம வர்ற மாதிரி இருக்குங்க. வர்ற மாதிரி இங்கே கூட நல்லா ஆள் வராங்க. எல்லாம் தீபாவளி டைம் ட்ரிப்புனால வராங்கன்னு இருக்கு. ஆனால் என்னன்னா நல்லா வைப்ரேஷன் ஆகுதுங்க. குதிக்காதீங்க, குதிக்கூடாது. அல்ல விட்டுருச்சு தலைவருக்கு. ஏன்னா டோன்ட் ஜம்ப். ரோப் கட்டாயிருந்தா இந்த ரோப்பெல்லாம் கட்டாங்கன்னா ஒரு 1000 RPI. இங்கே வந்து நோ ஜம்ப் சொல்லியிருக்காங்க. ஆனால் செம்ம ஷேக் ஆகுது. சொல்லுங்க வாங்க, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க. நீ வாங்க மேல மாட்டேன். செம்மையாக்குங்க. அங்கே கார்த்திகா பண்ணுற வேலையை பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்து பேசாமல் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு ஆளை பிடிச்சிட மாட்டேங்க. இதுக்கு பேசாமல் ஃபோட்டோகிராஃபர்னு ஒரு ஆளை பிடிச்சிக்க மாட்டேங்க. மாதம் 12,000 சம்பளம் கொடுத்துட்டு என்ன வேணா நான் பயந்துக்கு வாண்ணா. கம்ப்யூட்டர் பயந்துக்கு வா. ஓடியா வா. வேலை போயிட்டு இருக்குங்க. இந்த பழைய இந்த வேஸ்டான செடி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக ஆட் பண்ணுவாங்க. இங்கே வேலை போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அங்கே போஸ்ட் தாங்க முடியலங்க நம்ம கேங்கில். அங்கே பாருங்க, கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கதரையே பாடு. வாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சாமியார்
பஞ்சாயத்து போட்டுக்குங்க என்னன்னு பாப்போம். என்னை மட்டும் உப்பு போட்டு தூக்கிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ். கார்த்தினா அது சாமி ஆசை கேட்கறல ஹெல்ப் பண்ணுங்களேன். விஷயமே தெரியல. ஏகே ஒரு ரெட் டிராகன். ஆமா ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்து அடிச்சு போடுறா போயிடு. கூப்பிடுங்க சொல்லக்குட்டி புச்சுக்கட்டி அம்முக்கட்டி செருப்பா அடி. குழந்தை மேல சாட்சி ஏகே ஒரு ரெட் டிராகன். ரெட் டிராகனா அந்த டிராகனுங்க மண்ணு அப்படியே அந்த வாய்ஸ் அப்படியே மலையாளத்துல பேச பார்ப்போம். மனசுல பேசு. மனசுலாயோ நேக்கு மனசுல எந்த இலக்கிய யாரு ஊட்டியே இல்லடா. ஏங்க ஊட்டிக்கு வாங்க மட்டும் தான் நான் சரிங்க எங்கள் எழுத்து தாங்க முடியாது, நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். வந்து முடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள ஒரு கார்டன் ஒன்று இருக்குதுங்க. இங்கே பாருங்க நம்ம போன டைம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆனால் அதை விட இங்கே பாருங்க பேக்ரவுண்டு எவ்வளோ சூப்பர் வச்சுருக்காங்க. சூப்பர் வேறு மாதிரி இங்கே பாருங்க வாவ். ஆனால் இது நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா எப்போ சொன்ன மாதிரி தான் தொட்டால் நம்ம கெட்டோம் அவ்வளோதான். சொல்லி முடிச்சுடுவாங்க, ஃபைனை கட்டிடுவாங்க பார்த்துக்குங்க. சூப்பராக ஆக்சுவலி சொன்னால் வேறு மாதிரி என்ன நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்க வீடியோஸ் பண்ணுறது தான் ஆள் யாருமே கிடைக்க மாட்டுறாங்க. இருக்காங்க ஹெல்ப் பண்ணால் பார்த்தா ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. போங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் ரேடாக போச்சு. ஓகே ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் சுற்றி பார்த்தாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்பாட் தான் போகிறோம். அடுத்து எங்கே போகிறோங்கிறது தெரியல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அடுத்த ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். சாப்பிட்டு எந்த இடத்துல சுற்று போகிறோம் தெரியல, வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இப்போ எதுக்கு நான் சாக்லேட் வாங்க தான் போகிறோம். போகலாமா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? டீ ஃபேக்ட்ரி. சாக்லேட் ஃபேக்ட்ரியா? ரெண்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். எங்க சாக்லேட் பண்ணி வந்திருக்கோம். டீ ஃபேக்ட்ரி டீ தூள் செய்வாங்க, சாக்லேட்டு செய்வாங்க. ஓ அப்படியா? கொண்டு வந்துருக்காங்க. ஃபேட் டிசைனே பார்த்தீங்கன்னா சாக்லேட் டிஃபைன் கொண்டு வந்துருக்க பாருங்க. சூப்பர்ல. அவங்க உள்ளே போவோம். ஓகே இது என்னது? The simple processes that develop the rich flavors characteristic of fine chocolate. டீ காஃபி போடணும். We meticulously roast. காஃபி போட்டோன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி எப்படி மேக் பண்ணுறாங்க அதில் இது மூலியமாக பார்த்தாங்க. The beans are cracked. ஃபுல் சேஃப்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா செம்ம வேறு லெவலுங்க. ஒர்த்து தாங்க சொல்லணும்னா. Fine paste known as cocoa mass or cocoa. சாம்பிள் கூட கொடுக்குறாங்க டெமோவுக்கு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம சாப்பிட்டு கூட பார்க்கலாம். ஆனால் சாம்பிள் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க நிறைய சாக்லேட் இருக்காங்க. சாக்லேட் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சூப்பராக டைரி புதுக்க டப்பு கொடுத்தலாம். படுத்த மேலே தான் போயிட்டுருக்கோம். மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டீ தூள் மேக் பண்ணுறாங்க, தேயிலை. ஓகே டிக்கெட் வாங்கி வச்சுங்க. சாமியார் என்ன சப்போர்ட்டிங்க? பரவாயில்லைங்க, எனக்கு ஃபுல் ஹெல்ப்பே சாமியார் மட்டும் தாங்க. அவர் ஹெல்ப் இல்லைன்னா நம்ம இதோட போட முடியாதுங்க. ஃபேக்ட்ரி ஏங்க சாப்பிட்டு படி எழுதுகளா? ஐயோ மூச்சு வாங்குதுங்க. அப்பா ஃபைனலாக வந்தாச்சுங்க. எங்க வியூ பாயிண்ட்டை பாருங்க. வாவ், இதே ஸ்டேட்டஸை போட்டு சூப்பராகுங்க. பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இனி அடுத்து இங்கே போகிறோங்கிறத கிளிப் ஷூட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், டீ பவுடர் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களே இப்போ இந்த பாக்ஸில் போட்டு அப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க. வேணுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறேன் வாங்கிட்டு இப்போ எல்லாம் முடிச்சு அப்படியே வெளியே கிளம்புறோம். சாக்லேட் தான் சாக்லேட் இருக்குது. பார்ப்போம் இருங்க. எக்ஸிட்லேருந்து சேல்ஸ் கவுண்டர் வரணும். அன்றைக்கு மாதிரி சாக்லேட் ஆக்கலாம் பார்க்கலாம். எனக்கு சாக்லேட் தான் வந்திருக்கோம். சாக்லேட்
அங்கே பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக கம்மியாக அதனால் வேறு சைடு வாங்கிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் வந்து டாய் ஸ்டோர் வச்சுங்க, நீங்கள் பாப்பாவோட அளப்படியே தாங்க முடியாது. ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வராது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீ அடுத்த ஆள் செகண்ட் டிக்கெட் இது ஆரம்பிச்சிட்டாப்ல. பிரபுண்ணா நீங்க சின்ன குழந்தைய மாட்டீங்களா? ஆமா எல்லாம் பார்த்துருவோம். சரி வாங்க வாங்க. என்ன வாங்க போறீங்க? வாங்க போகிறோம். சும்மா வேடிக்கை பார்க்க போறீங்களா? சாமியார் அடுத்து நீங்க சின்ன குழந்தைய மாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு பாக்ஸ் வேணும், எனக்கு பாக்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க மக்களே, எனக்கு பாக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. கேளுங்கள் தரப்படும். ஓ எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு போறாங்க. இதென்ன புதுசு வாங்கியாச்சு? ஆமா ஏய் இது நல்லா இருக்கு சாமியார், வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கட்டாக்கும். இங்க பாருங்க நம்ம சாமியார் மூஞ்சி மாறி போச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். கண்ணு பார்த்தீங்கன்னா ஆடுதுங்க அது. நல்லா இருக்கு அதுக்கு. இங்க வாங்க மாஸ்க் ஐட்டம்லாம் நிறைய வச்சுக்க நம்மலாம் வேண்டாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நிறைய சொல்லிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் போது விளையாடுவாங்க. பப்புள்ஸ் அமுக்கி இந்த மாதிரி கூலியில் போடுவாங்க, போட்டு முடிக்கணும் மொத்தமாக. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காதுங்க. நிறைய டாய்ஸ் இருக்குங்க. இதுவும் நான் சின்ன பையன் விளையாடுறது தான். காடி வர சின்ன முதலாளி வந்தாச்சு. கரடி வரல, குருநாதர் வரல, சின்ன முதலாளி வரல. கரடி வந்துருச்சா? நீ எங்க இங்க? இவ்வளோதாங்க. ஓகே ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது தான் போகிறோம். அடுத்தங்க இந்த இல்லை பார்ப்போம். இப்போ என்ன பிரச்சனை என்ன ஆக மொத்தம் என்னவென்றால் மக்களே, இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஒன்றும் இல்லை, செருப்பால் அடி. ஒன்றுமே இல்லை, அவன் அது அடிக்கடி கொஞ்சம் அப்படி செருப்பால் அடி. அங்க என்ன நடக்குது இங்க? மனுஷன் இன்புட் ஆகி அவுட்புட் ஆயிடுச்சு. Hi guys. Hi guys. How are you? நான் உங்க சுந்தர். பேசுறேன். ஊட்டி போயிட்டு நான் உங்க சுந்தர் ஓனர் பேசுறேன். சுந்தர் ஓனர் பேசுறேன். அந்த கடையை என்ன மலையில இல்ல அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. வெல்கம் டு பாட்டாக்கரை. ஜம்மன் இருக்கு ஆரம்பிச்சா பாட்டாக்கரடி vlog அப்படின்னு நாளைக்கு ஒரு சேனல்ல இருந்து வீடியோ வரும், போஸ்ட் பண்றோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தாட்டி விட்டு போங்க. அந்த சேனல் அடி கீழ கொடுங்க பாத்துக்கங்க. ஒரே நிமிஷம் சட்டி யானை யானை யானை. அது பூனை, அது யானை இல்ல, அது பூனை. யானைக்கு உள்ள பேசிக்கிற பேப்பர் பேக் ப்ளூடூத் ஆன் பண்ண போலாங்க. தலைவரே யானை கனெக்ஷன் குட்டி பாஸ். ஏ சோட்டி குட்டி பாஸ் கூப்பிடுறாங்க பாரு. குட்டி பாஸ் குட்டி பாஸ்.
ப்ளூடூத் வேணுமா? ஆமாங்க ப்ளூடூத் ஆன் பண்ணி காது வச்சுக்க. அது என்னது காலில்? அது வேணாங்க வைப் பண்ணி போடுங்க ஸ்பீக்கர். கேளுங்க டிரைவர்ட்டு கேளுங்க தரப்படம். பிரபுண்ணா பொம்மை வாங்கிட்டீங்களா? என்ன பொம்மை? யூனிகார்ன். ஓ மேலே கொம்பு இருக்குமா? அந்த கொம்பு அந்த குதிரை மாதிரி அந்த மண்ணு அவர்களே நான் கேட்குறேன். பகலே கண்ணாடி போட்டீங்க ரைட்டு. ஏன் இத்தனை டைம் கண்ணாடி போட்டீங்க தெரிஞ்சுக்கலாமா? வந்து என்ன சொல்லுவாங்க ஏன்னா திரும்ப நான் சொல்றேன். அது எதுக்கு போட்டுதான் அவனுக்கும் தெரியாது, அந்த கண்ணாடிக்கும் தெரியாது. போடும் அந்த மேலே போட்டுருக்கான். இப்பதாப்பா காட்ட பாக்குற ஒரு காடு. ஓ தயவு செஞ்சு ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. பாஸ் ப்ளூடூத் பாஸ் ப்ளீஸ் பாஸ். நீங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாவமா தெரியலையா? வந்து பச்சை பிள்ளைங்க. நம்ம யாருங்க சும்மா மாடு பண்ணி கழுத்திட்டு போட்டுருக்காங்க. ப்ளூடூத்துங்க. அது காதலே மாட்டேங்குங்க. பால் இருக்குல்ல? அது கெட்டு போச்சே. ஓ வா உங்க பாருமா கார்த்தினா சொர்க்கம் சொர்க்கம் மதுவி சொர்க்கம் அதுவே தெரியாது. அண்ணா நான் கொஞ்சம் ப்ளூடூத் போட்டு நான் வைப் பண்ணலாம். நான் ப்ளீஸ் ஸ்பாட்டே வந்தாச்சா? முடிச்சுட்டீங்களா? சாமிக்கு வந்து சோதனை ஏங்க இல்லைங்க. நான் அதாவது இல்லை பிளான் என்னன்னு வைங்களேன். ப்ளூடூத் கேட்டு வைப்பா போகலான்னு அதுக்குள்ள ப்ளூடூத் கெஞ்சிக்கு வரக்குள்ள ஸ்பாட்டே வந்துருச்சு மக்களே. அடுத்து நம்ம ஸ்பாட்டை பார்க்கலாம். டாடா பை பை. ஓகே ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டப்பேட்டைக்கு தான் வாங்க வந்திருக்கோம். தொட்டப்பேட்டைக்கு வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போகணும்னு வேறு சொல்கிறாங்க. நடந்து போயிட்டு வாங்க இந்த சிரிச்சுக்கான் பாருங்க. வேணுங்கன்னே கலாய்க்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா நம்மளே கலாய்க்கிறான். ஸோ மறக்காம வீடியோ லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு தான் காட்டுறாங்க. இல்லைன்னா நானே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன். நான் ஒத்தால எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட்டிங் காய்ஸ், சப்போர்ட்டிங் ஃபேமிலிஸ். வாங்க தொட்ட போய் பார்க்க போகலாம். ரெண்டு குரங்கு வருதுங்க. பெரிய மனுஷன் போட்டோ எடுக்க வரானுங்க கூட விவசாயியா லாஸ்ட் பண்ணாலே நம்மளா தான் இருக்கணும். வைப்பு சின்ன வைப்பு இல்ல. குரங்கு காட்டு குரங்கு இங்க பாரு பாப்பா, இங்க பாரு பாப்பா, இங்க பாரு குரங்கு. ஓகே ஃபேமிலிஸ், பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்ட போக முடியல. பாதியில் வந்துட்டேன் போனதுலே பாதியில் வந்தாச்சு. கைஸ் வாட்டர் ப்ளீஸ். சாமி எனக்கு தொட்டப்பட பண்ணீங்களா என்ன சொல்லுங்க. பயங்கரமான குரங்கு ஃப்ராங்க் பண்ணோம் கைஸ். இங்க வருங்க மாஸ்க் வச்சுட்டு குரங்கு ஃப்ராங்க் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு கூட ஆட் பண்ண சொல்றேன். அந்த குரங்கு நான் போலங்க, சாமியை போட்டுட்டாப்ல. கார்த்தினா போட்டுட்டான். கார்த்தினா எப்படி தான் இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு. வேற மாதிரியா? ஆமா வேற மாதிரி வேற சர்வ் கல்டி அடிக்கும். வேற மாதிரி இங்க பாருங்க வீடியோ பாருங்க. வேற மாதிரி ஆனா ஒண்ணு நான் ஒரு பையன் என்ன சொன்னேன் தெரியுமா? பயம் இல்ல போடா அப்படிங்கறான். போடாடே அப்படிங்கிற ஒரு பையன். ஆமா கரெக்ட் மாஸ் போட்டான். சின்ன கொஞ்சம் கூட பயம் இல்லன்னு சொல்றேன்னா. திரும்ப அசோக் இங்க ஒரு சாப்பு கூட தப்பிச்சிச்சு. அசோக் அங்க போய் ஃபன் பண்ண. அசோக் ஏய் வலிக்குதுடா பயந்துடா. இங்க தாவு ஒரு தாவு அசோக். குழந்தை பயந்துங்கடா.
அப்பா எவன் பார்க்குறான்னு இல்லையா அசிங்கமா இல்லை சிபிடோ எல்லா குழந்தையும் பயந்துரும் இப்படி எங்க வர்றான் இப்படி எங்க இரு இப்படி வரணும் அங்க கொட்டி குழந்தை देखते हैं क्या पता ये हो ஏ பாகலட்சுமி அங்க ஆளு அங்கே கீழே இருங்க அசோக் பண்றான் சங்கலி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க சங்கிலி சொசே 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 அப்படியே தாவு சொசே 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 அதே அதே வீடியோ அதே அதே மாதிரி நடறா போடா அதே 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 மெதுவா போட குரங்கு ஏ வலி வலி கட்சியில வருது வலி 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 அடிச்சு விடுவாங்க அசோ கை கை என்ன தொங்கிருச்சு ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய் ஐயோ அசோக் தள்ளுறா யார் அடிச்சாலும் அடிக்கலாம் அப்படி யாரவனும் மிச்சுங்க யாரோ நடிச்சுங்க யாராச்சும் அடிச்சா நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவுத்துட்டு போகுதுடா குரங்க யாராச்சும் புரியுங்க வலி வலி அடுத்த சொல்ல போதுரா கம்முனு நடிச்சு இது கட்டலாம் மாட்டேன் ஐயா காசு போடுங்க ஐயா ஐயா சூப்பரா இருக்குடா ஐ ஐ குழந்தைங்க அடிச்சிருக்க போறான் பார்த்து போடா ஆபஸ்ல அவனை பயமுறுத்து பாட்டியன் பயிர் பாட்டியன் பயிர் ஏண்டா நடக்காரமை ஏ குண்டு காணும் இந்த மூக்கில் இருக்குது அடி எல்லாம் மூக்கு அப்படியே ஏதோ திருட்டி கூத்து அசோகம் திரும்ப கொடி மூமெண்ட் கூத்து பக்கத்துல இருந்து ஆய சொல்லாதடா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரான்டா சுற்ற போறான்டா கொடை வச்ச அப்புறம் சொல்லுவாங்க
கோமாளி துப்பாக்கியான கொடையா குழந்தை போடு 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 போடு. ஏங்க 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 இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா